கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஒலிவமலையில் சேர்ந்தபோது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்படியானால் நாம் ஜெபிக்காதிருந்தால் சோதனைக்கு உட்பட்டு விடுவோம் என்பதாக கற்றுக்கொள்கிறோம். அதன் பின்பு இயேசு சீசர்களை விட்டு கொஞ்ச தூரம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். இதாவே, நான் படப்போகிற பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தம் எதுவோ அப்படியே ஆகட்டும் என்று ஜெபித்தார். அதை சீசர்கள் கேட்டார்கள். அதையெல்லாம் பிதாவானவர் கேட்டு ஒரு தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார். இதையெல்லாம் சீசர்கள் கண்டு துக்கப்பட்டு அதிக துக்கத்தினால் தூங்கிவிட்டார்கள். நமக்கும் துக்கம் கொடியதாயிருந்தால் அப்படியே தூங்கிவிடுவோம் என்று கற்றுக்கொள்கிறோம். இயேசு வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். மனதில் அடைந்த வியாகுலத்தினால் அவருடைய வேர்வை இரத்தமாக வடிந்தது. இதை ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலறிஞர்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து ஒரு உண்மையை கூறியிருக்கிறார்கள். மனிதன் மிகவும் வியாகுலப்படுவானானால் அவனுடைய வேர்வை இரத்தமாக வரும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வாறு கவலைப்பட்டாலும் நம்முடைய வேர்வை அவ்வாறு வரவில்லை. அப்படியானால் ஆண்டவர் எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு ஜெபித்து முடித்து எழுந்திருந்து சீசர்களை ஜெபிக்க சொன்னோமே, என்ன செய்கிறார்கள் என்று வந்து பார்த்தால் அவர்கள் அவருடைய ஜெபம், நடவடிக்கை, அவருடைய வியாகுலம் எல்லாவற்றையும் பார்த்து துக்கத்தினால் தூங்கிவிட்டார்கள். அதை இயேசு கண்டார். ஆகவே அவர்கள், நீங்கள் இப்படி தூங்குகிறீர்களே, நீங்கள் இப்படியே ஜெபிக்காமல் தூங்கினால் இன்னும் அதிகமான கவலைகள், பாரங்கள், வேண்டாத எண்ணங்களெல்லாம் சோதனைகளாக வரும். அதனால் இனி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எழுந்திருந்து ஜெபித்தாலாவது தூங்க மாட்டார்கள் என்று நினைத்து அவ்வாறு கூறினார். இப்படித்தான் சுனாமி என்கிற இயற்கை சீற்றம் வந்தபோது ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, மாமா என்று எல்லாரும் இல்லாதபடிக்கு எல்லாரையும் வாரிக்கொண்டு கடலுக்குள் சுனாமி போட்டுவிட்டது. அந்த குடும்பத்தில் ஒரு இளம் வாலிபன் மாத்திரம் தப்பினான். அப்போது அவன் செய்வதறியாது திகைத்து அமைதியாய் சிலை போல் இருந்தான். ஏனென்றால் அவனை அரவணைக்க, அன்பு பாராட்ட தனக்கென்று எந்த சொந்தமும் இல்லை. மற்ற எல்லாரும் அவனை தட்டி, நீ எதையாவது பேசு, துக்கத்தினால் அழு என்றார்கள். ஆனாலும் அவன் மனது அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. திடீரென்று ஆண்டவர் அவன் மனதிற்குள் வந்தார். உடனே அவன், அப்பா, அம்மா, சித்தி, பாட்டி எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் மட்டும் இருந்து என்ன பயன் என்று பலவாறு கூறி புலம்பி அழுதான். அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். இன்னும் அவன் தாங்க முடியாமல் புரண்டு புரண்டு அழுதான். திடீரென ஆண்டவர் அவன் மனதிலே பேசினார். மனதிலே பேசி, மகனே, இந்த உலகத்தில் சொந்தமெல்லாம் உன்னை விட்டு போய்விட்டார்கள், கஷ்டம்தான். ஆனாலும் உனக்கு எல்லாவற்றிலும் சொந்தமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். அன்றிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனது தெளிவடைந்து, இனி நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, என்ன படிப்பது, என்ன செய்வது என்கிற எண்ணம் வந்து அவன் இன்றைக்கு குடும்பமாய் வாழ்ந்து தலைத்திருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கவலையோடு இருக்கிறோமா? அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்போம் என்கிற வியாகுலம் இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறதா? என் பிள்ளைகள் என்ன ஆகும் என்று பயப்படுகிறீர்களா? எப்படி திருமணம் நடக்கும் என்று அஞ்சுகிறீர்களா? ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறதே, 5 ஆண்டுகள் ஆகிறதே, அல்லது அதற்கு மேலும் ஆகிறதே என்று வியாகுலப்படுகிறீர்களா? குழந்தை இல்லையே, எப்பொழுது எனக்கு பேர பிள்ளைகள் கிடைக்கும் என்று வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறீர்களா? அப்படி நாம் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற போது அவர் வந்து நம்மை தேற்றுவார். இயேசு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற போது தூதன் வந்து தேற்றினது போல நம்மை ஆண்டவர் தேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், வறுமைகள், வியாதிகள் எல்லாவற்றையும்
வியாகுலத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி உம்முடைய தேர்தல்களை ஆசீர்வாதங்களை பெற அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.